சமீபத்தில் பிரதமர் மோடி எந்த நாட்டின் மிக உயர்ந்த தேசிய டொமினிகா விருது பெறுவார்? 1 தாய்லாந்து, 2 மலேசியா, 3 டொமினிகா, 4 ஐரோப்பா. ஆன்சர் டொமினிகா. உச்ச நீதிமன்ற சட்ட சேவைகள் குழு தலைவராக சமீபத்தில் பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? 1 பிரபாகரன், 2 சூரியகாந்த், 3 வி மாதவ், 4 அரவிந்தர். ஆன்சர் சூரியகாந்த். 16வது இந்திய கேம் டெவலப்பர்கள் மாநாடு சமீபத்தில் எங்கு தொடங்கியது? 1 மும்பை, 2 ஹைதராபாத், 3 பெங்களூரு, 4 புதுதில்லி. ஆன்சர் ஹைதராபாத். உலகின் முதல் உயரமான பாரா விளையாட்டு மையம் சமீபத்தில் எங்கு நிறுவப்படும்? 1 ஸ்ரீநகர், 2 லே, 3 காங்டாக், 4 லடாக். ஆன்சர் லே. ப்ரொஃபஷனல் கோல்ஃப் டூர் ஆஃப் இந்தியா வின் தலைமை நிர்வாக அதிகாரியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? 1 குணால் தலால், 2 சுமா ஷிரூர், 3 அமன்தீப் ஜோஹல், 4 அஜய் குமார். ஆன்சர் அமன்தீப் ஜோஹல். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? 1 ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்யா, 2 ரமேஷ்குமார் அகர்வால், 3 சஞ்சீவ் குமார் சர்மா, 4 அரவிந்தர் சிங் சாஹ்னி. ஆன்சர் அரவிந்தர் சிங் சாஹ்னி. இந்திய கடற்படையின் பான் இந்தியா கடலோர பாதுகாப்பு பயிற்சியின் 4வது பதிப்பு கடல் விழிப்பு 24 எங்கு நடத்தப்படும்? 1 அரபிக் கடல் மட்டுமே, 2 அனைத்து இந்திய கடலோர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முழுவதும், 3 வங்காள விரிகுடா, 4 இந்தியாவின் கிழக்கு கடற்கரை. ஆன்சர் அனைத்து இந்திய கடலோர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முழுவதும். WY பாரத் மேட்டர்ஸ் என்ற புத்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டவர் யார்? 1 பியூஷ் கோயல், 2 ஜகதீப் தங்கர், 3 டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், 4 ஸ்ரீகாந்த். ஆன்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர். 2024 உலக நீரிழிவு தினத்தின் தீம் என்ன? 1 சர்க்கரை நோய் சைலண்ட் கில்லர், 2 அனைவருக்கும் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு, 3 நீரிழிவு சவால்களை சமாளித்தல், 4 தடைகளை உடைத்தல் இடைவெளிகளை குறைத்தல். ஆன்சர் தடைகளை உடைத்தல் இடைவெளிகளை குறைத்தல். சமீபத்தில் அலெக்ஸ் டிடியார் ஃபில்ஸ் எந்த நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றார்? 1 மொராக்கோ, 2 ஆர்மேனியன், 3 ஹைட்டி, 4 சிரியா. ஆன்சர் ஹைட்டி.